எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பஜ்ஜி. இது இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்போவாக இருக்கும். கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து சும்மா 2 கிளறுனா போகிறோம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வந்தால் போகிறோம். நீங்கள் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் மெஸ்ஸுலேயும் தக்காளி பஜ்ஜி கண்டிப்பாக இருக்கும். இது சேவை, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்தோடையும் பக்காவாக மேட்ச் ஆகும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் அடங்கிருச்சு. திறக்கும்போதே இதோட வாசனை ஜம்முன்னு இருக்குது. இதை இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா முருகி வந்ததும் கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி பஜ்ஜியோடு சேர்த்து கிளறி சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி இதை நான் பொங்கலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.